ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4 செய்ய போகிறோம். அந்த 2.4க்கு முன்னாடி அதோட டாபிக் என்ன செய்ய போகிறோங்கிறது சீக்வன்சஸ். அந்த டாப்பிக்கில் தான் அந்த 2.4 எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். சீக்வன்சஸ்னால் என்னென்னா ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸில் நம்பர் கொடுக்குறது. பேட்டர்ன்ஸுங்கிறது நம்ம ஸ்மாலர் கிளாஸில் படிச்சிருக்கணும். ஏதோ ஒரு பேட்டர்னில் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் ஆர்டர் வர்றதை சீக்வன்ஸ் சொல்கிறோம். பேட்டர்ன்ஸ்னால் என்னது? இப்போ 1 3 5 7 எக்ஸெட்ரா கொடுத்துருக்கோமா? அப்படின்னா என்ன மீனிங்? 1 அது கூட +2 ஆட் பண்ணால் 3, அது கூட ஒரு +2 ஆட் பண்ணால் 5, அது கூட ஒரு +2 ஆட் பண்ணால் 7, அது கூட ஒரு +2 ஆட் பண்ணால் 9 11 இது மாதிரி வரும் இல்லையா? இங்கே +2 ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன எழுதியிருக்க? ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கிறது. 100 90 80 கொடுத்துருக்கோம். இங்கே என்ன இருக்குது? -10 ரெடியூஸ் ஆயிருக்கு. 10 10 ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. அடுத்து இங்கே எனக்கு 2 4 8 6 அப்புறம் என்ன மீனிங்க்கு? இன்ட்டு 2 பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2, அது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் 4, அது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் 8, 4 2 சார் 8, அது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் 8 2 சார் 16, அது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் 16 2 சார் எவ்வளோ? அப்படியே எழுதிட்டே போகணும். ஓகே, அப்போ இங்கே இன்ட்டு 2ங்கிறது தான் இதோட பேட்டர்னாக இருக்குது. இன்ட்டு 2 தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது? 100 50 25. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? டிவைடட் பை 2. ஃபஸ்ட்டு 100 அதை டிவைட் பை 2 பண்ணால் என்ன? 50, அதை பை 2 பண்ண என்ன? 25, அதை பை 2 பண்ண என்னவோ அதான் அடுத்து இல்லையா? அப்போ ஏதோ ஒரு பேட்டர்னில் நம்ம எழுதிட்டே வரோம். கமா போட்டு ஏதோ ஒரு பேட்டர்ன் ஏதோ ஒரு ஆர்டரில் வருது. ஒன்று ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே +2னா எல்லாம் +2 தான் பண்ணோம். இங்கே 10னா மைனஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் எல்லாம் -10 தான் பண்ணோம். இங்கே இன்ட்டு 2னா எல்லாமே இன்ட்டு 2, இங்கே டிவைடட் பை 2னா எல்லாமே டிவைடட் பை 2. ஒரு பேட்டர்ன் ஒரு ஆர்டராக கொண்டு வந்துருக்கோம்ல, அதுக்கு பேர் தான் சீக்வன்சஸ். அந்த சீக்வன்சஸில் 2 தான் நம்ம படிப்போம். ஃபைனைட் சீக்வன்சஸ் அண்ட் இன்ஃபைனைட் சீக்வன்சஸ். ஃபைனைட் சீக்வன்சஸ்னால் இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் இது மட்டும் தான் எக்ஸெட்ரா கொடுக்கல. இப்போ இது கவுண்டபிள் தான். 4 டேர்ம்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 இவ்வளோ தான் இருக்குது. இது ஃபைனைட் சீக்வன்சஸ். இதே எக்ஸெட்ரா போட்டோன்னா அன்கவுண்டபிள். இது இன்ஃபைனைட் சீக்வன்சஸ். ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் கண்டுபிடிங்கன்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடிஞ்சது தான். 6 டேர்ம்ஸ் வரை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபைனைட் சீக்வன்சஸ். இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னால் அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இங்கே எழுதியிருக்க பாருங்க. ஃபைனைட் சீக்வன்சஸ்னால் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இன்ஃபைனைட் சீக்வன்சஸ்னால் அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். கவுண்டபிள் இல்லாதது. இவ்வளோதான். இதான் டாபிக், ஜென்ரல் டாபிக். ஓகேவா? சீக்வன்சஸ் தான் படிக்க போகிறோம். சீக்வன்சஸ்னால் ஏதோ ஒரு பேட்டர்னில் ஒரு ஆர்டரில் எழுதுறது. அதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட். ஃபைனைட் சீக்வன்சஸ்னால் கவுண்டபிள் எலமெண்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு. இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னால் அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, இனி எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம். Exercise 2.4ல first sum. Find the next 3 terms of the following sequences. அப்போ நமக்கு இங்கே 3 subdivision கொடுத்துறாங்க. 8 24 72 5 1 -3 1/4 2/9 3/16 etc. கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணும்? Find the next 3 terms. நெக்ஸ்ட் இருக்கிற 3 terms கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் போடுறோம். ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? 8 24 72 இருக்கா? இது ஏதோ ஒரு பேட்டர்னில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆர்டரில் தான் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எழுதிடலாம். இங்கே 8 இருக்கா? அடுத்து 24 கொடுத்துருக்காங்க. அப்போ 8 கூட இன்டூ 3 பண்ணால் தான் 24. 8 3 சார் 24. அடுத்து 72 கொடுத்துருக்காங்களா? அதுவும் இன்டூ 3 தான். ஒரு நாள் கண்டுபிடிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து ஈஸியாக. அடுத்து என்ன இருக்குது? 72. அப்போ இது இன்டூ 3 தான் இருக்கும். அப்போ இன்டூ 3 செக் பண்ணி பாருங்கள். 24 × 3 72 தான். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் என்ன பண்ணால் போதும்? 72 கூட இன்டூ 3 பண்ணணும், அது கூட இன்டூ 3, அது கூட ஒரு இன்டூ 3 பண்ணோம்னா நமக்கு நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ 72 கிடச்சிருக்கு. அது கூட இன்டூ 3 பண்ணையில் 216, அது கூட இன்டூ 3 பண்ணையில் 648, அது கூட ஒரு இன்டூ 3 பண்ணையில் 1944. அப்போ அதான் எழுதுகிறோம். therefore the next 3 terms are 216, 648, 1944. இதான் ஆன்சர். அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? அதுக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸ், அந்த பேட்டர்ன் என்ன இதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். ஒன்றா கண்டுபிடிச்சிட்டாலே அதே தான் இருக்குது எல்லாமே. அதானே நமக்கு சீக்வன்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். செகண்ட் சப்டிவிஷன் 5 1 -3 எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஃபைன் பண்ணணும். இப்போ 5க்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது? 1 அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சு? -4 தான் அப்போ ஆயிருக்குது. அப்போ இது -4 தான். அடுத்து 1லேருந்து -4 பண்ணால் தான் என்ன ஆகிடும்? 1லேருந்து -4 என்ன ஆன்சர் வரும்? -3. அதான் கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணும்? பின்னி நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ்க்கு -4ஆல் தான் பண்ணும். அப்போ -3ல் ஒரு -4 பண்ணால் என்ன ஆகிடும்? ரெண்டுமே மைனஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். 4 + 3 7 -7. அது கூட ஒரு -4 பண்ணணும். ரெண்டு மைனஸாக இருக்குது. ஆட் பண்ணிடுவோம். 7 + 4 11, ரெண்டு மைனஸ்னால -11. அது கூட ஒரு -4 பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும்? -15. அப்போ therefore next 3 terms are
minus 7 minus 11 minus 15. Second subdivision complete ஆயிடுச்சு. Third subdivision 1 by 4, 2 by 9, 3 by 16, etc. Next 3 terms find பண்ணணும் இல்லையா? அப்போ இது கொடுத்துருக்க terms பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? நியூமரேட்டர் பாருங்க 1, 2, 3 அப்படி தானே வந்திருக்கு. அப்போ அடுத்த 3 terms என்னவா இருக்கும்? 4, 5, 6. ஓகேவா? அடுத்து கீழே பாருங்க 4, 9, 16. That means என்ன 4 என்னது 2 ஸ்கொயர். அடுத்து 3 ஸ்கொயர். அடுத்து 4 ஸ்கொயர் வந்துருச்சா? அடுத்து என்னவா இருக்கணும்? 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர்னா 49. அது டினாமினேட்டர் வந்துடும். Therefore, the next 3 terms are என்னது? Therefore, the next 3 terms are 4 by 25, 5 by 36, 6 by 49. Numerator 1, 2, 3, 4, 5, 6. Denominator 4, 9, 16. 2 square, 3 square, 4 square. அடுத்து 5 square, 6 square, 7 square வரும். 25, 36, 49. Okay, அப்போ third subdivision complete ஆயிடுச்சு. So, first sum completed. Next, second sum. Find the first 4 terms of the sequence whose nth terms are given by. Nth term கொடுத்திருக்காங்க. நம்ம first 4 terms find பண்ணோம். Okay, nth term என்ன கொடுத்திருக்காங்க? nth termனா an, n வச்சு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ first subdivision an equal to n cube minus 2. அடுத்து an equal to minus 1 whole power n plus 1 into n plus 1. Third subdivision an equal to 2n square minus 6. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு 4 terms ஃபைண்ட் பண்ணுவோம். 4 termsனா 1, 2, 3, 4 தானே. இது nth term கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 term ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துருக்கோம். an equal to n cube minus 2. ஃபஸ்ட்டு 4 term தானே. அப்போ n க்கு பகரம் என்னது 1. அது ஃபஸ்ட்டு term 2, செகண்ட் term 3, தேர்ட் term 4, ஃபோர்த் term. இப்படி 4 term கண்டுபிடிக்கணும். அதை anங்கிறது nth term கொடுத்துருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு 4 terms தான் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ nக்கு பகரம் ஃபஸ்ட் 1 வச்சு செய்கிறோம். அப்போ a1 equal to n cube minus 2. அப்போ என்ன ஆகிடும்? 1 cube minus 2. 1 cubeனா என்னது 1. 1 minus 2 minus 1. அடுத்து a2 equal to nக்கு பகரம் 2. அதை nth term கொடுத்துருக்காங்களா, nக்கு பகரம் 1 வச்சு செய்யணும். அடுத்து nக்கு பகரம் 2. அப்போ இங்கே என்ன இருக்கிற இடத்துல 2 தானே வரும். 2 cube minus 2. 2 cubeனா எவ்வளோ? 2 2s are 4, 4 2s are 8. 8 minus 2 equal to 6. அடுத்து a3 equal to 3 cube minus 2. 3 cubeனா எவ்வளோ? 3 3s are 9, 9 3s are 27. 27 minus 2 equal to 25. a4 equal to 4 cube minus 2. 4 cubeனா 4 4s are 16, 16 4s are 64. 64 minus 2, 62. அப்போ 4 terms find பண்ணிட்டோம். அதான் எழுத போகிறோம். Therefore, the first 4 terms are minus 1, 6, 25, 62. எக்ஸெப்ட்ரா வேண்டாம். ஏன்னா 4 terms தானே கேட்டிருக்காங்க. 4 terms நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போ நமக்கு அதான் nth term கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 4 termனா nக்கு பகரம் 1, 2, 3, 4 அப்படி வச்சு செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் அதே போல் தான். an equal to minus 1 whole power n plus 1 into n plus 1 இருக்கா. இதுக்கு ஃபஸ்ட்டு 4 terms ஃபைண்ட் பண்ணுமா. ஃபஸ்ட்டு 1 வச்சு செய்யணும். a1 அதான் n இருக்கிற இடத்துல 1 யூஸ் பண்ணணும். அடுத்து a2, a3, a4 அதான் செய்யணும். அப்போ ஏங்கிற டேர்ம் கொடுத்துட்டாங்களா. ஃபஸ்ட்டு a1 ஈக்குவல் டு அப்படின்னா என்ன மீனிங்? n இருக்கிற இடத்துல 1 சேர்க்கணும். அப்போ மைனஸ் 1 ஹோல் பவர் n இருக்கிற இடத்துல 1 ப்ளஸ் 1 இன்ட்டு இது n தான். nக்கு பகரம் 1 இன்ட்டு n ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஹோல் பவர் 1 ப்ளஸ் 1 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1ங்கிறது 2. இப்போ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு அது மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ண என்ன ஆகிடும்? மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 minus 1 into minus 1 என்ன ஆகிடும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னா 1 இன்ட்டு இந்த 1 இன்ட்டு 2. இது 3 மல்டிப்ளை பண்ணும். 1 1 சார் 1, 1 2 சார் 2. அப்போ ஆன்சர் 2. அடுத்து a2 ஈக்குவல் டு a2னா என்ன மீனிங்? n இருக்கிற இடத்துல 2 சேர்க்கணும். அப்போ மைனஸ் 1 ஹோல் பவர் nக்கு பகரம் 2 2 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த 2 இன்ட்டு n ப்ளஸ் 1னா 2 ப்ளஸ் 1 வரும். which is equal to minus 1 whole power 2 plus 1 3. minus 1 whole power 3 into 2 into 2 plus 1 3 வரும். minus 1 power 3. power 3 என்ன வரும்? minus 1 into minus 1 into minus 1. எல்லாம் 1 மல்டிப்ளை பண்ண 1 தான். இது மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அதான் பவரில் ஆட் நம்பர்
வந்தால் மைனஸுங்கிறது என்னவா வரும், மைனஸாக தான் வரும். ஈவன் நம்பராக இருந்தால் தான் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். அப்போ இது -1 ஹோல் கியூபுங்கிறது என்ன ஆகிடும், -1 தான் வரும். இன்ட்டு 2 இன்ட்டு 3 இது மல்டிப்ளை பண்ணல 3 2s 6 இன்ட்டு 1 6 தான். இந்த மைனஸும் ஒன்று இருக்கிறனால -6ன்னு ஆகும் ஆன்சர். மைனஸ்னா மைனஸோடு எழுதணும் கரெக்டாக. ஓகே நெக்ஸ்ட்டு A3 ஏன்னா ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் ஃபைண்ட் பண்ணுமா, அப்போ A3 கண்டுபிடிக்கணும். A3 ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் என்னுக்கு பவரம் 3 3 + 1 இன்ட்டு என்னுக்கு பவரம் 3 இன்ட்டு n + 1ங்கிறது 3 + 1. அப்போ -1 ஹோல் பவர் 3 + 1ங்கிறது என்ன ஆகிடும் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 3 + 1ங்கிறது 4 ஆகும். அடுத்து -1 பவர் 4ங்கிறது என்ன ஆகிடும் 1 ஆகிடும். 1 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இது மல்டிப்ளை பண்ணல 4 3s 12 12 1s 12 தான். ஓகே அடுத்து A4 ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் 4 + 1 இன்ட்டு என்னுக்கு பகரம் 4 இன்ட்டு 4 + 1. இப்போ -1 ஹோல் பவர் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 4 + 1ங்கிறது 5 தான். அடுத்து -1 4 இன்ட்டு 5 5 4s 20 20 இன்ட்டு -1 -20. இப்போ ஃபஸ்ட்டு 4 டேர்ம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. therefore the first 4 terms are 2 -6 12 -20. ஓகே செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். தென் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, an ஈக்குவல் டு 2n² - 6. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணும் 1 a1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2n² 2 இன்ட்டு n² தான். அப்போ 2 இன்ட்டு 1² - 6 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1² என்ன தான் 1 2 இன்ட்டு 1 -6. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணிக்கணும். 2 1s 2 -6 2 -6 என்ன ஆகிடும் -4. a2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2² - 6 which is equal to 2 into 2² என்ன ஆகிடும் 4 4 -6 2 4s 8 8 - 6 8 - 6ங்கிறது 2. a3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3² - 6. இப்போ 2 இன்ட்டு 3²ங்கிறது என்ன ஆகிடும் 9 -6 2 9s 18 18 - 6 18 - 6 என்ன ஆகிடும் 12. a4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4² - 6. இப்போ 2 இன்ட்டு 4² என்ன ஆகிடும் 16 -6 2 into 16 32 32 - 6 26. So therefore the first 4 terms are -4 2 12 26. Second sum complete ஆயிடுச்சு.